அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. அந்த புத்தகம் தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். பெரியார் பெல்லாரி சிறையில் இருந்தபோதுதான் நீதி கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். 1938 எங்க பெல்லாரி சிறையில் இருக்கும்போதுதான் பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்து 1944 ஆகஸ்ட் 27ஆம் தேதி சேலத்தில் பெரியார் நீதி கட்சியுடைய பெயரை திராவிட கழகம்னு அறிவிச்சிருப்பாருங்க. சேலத்தில் 1944 ஆகஸ்ட் 27ஆம் தேதி. அடுத்து 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாடு முழுவதும் சுதந்திர நாளை பெரியார் திராவிடர்களுக்கு துக்க நாள் என்று அறிவிச்சார். யாரு? பெரியார். அடுத்து முதல் காங்கிரசின் முதலமைச்சர் ராஜாஜி 1937 எல்லாருக்கும் தெரியும். வெளியிலிருந்து இந்தியாவுக்கு புல்தரை தேடி வந்தனர் ஆரியர்கள். லம்பாடி கூட்டம். ஆரியர்கள் லம்பாடி கூட்டம் என விமர்சித்தவர், வர்ணித்தவர் சொல்லலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார். விதவா விவகா விளக்கம் என்ற நூலை எழுதியவர் சி.பி. ராஜகோபால். இந்த நூலை பெரியார் விமர்சித்தார். ஓகேங்களா? விதவா விவகா விளக்கம் நூலை எழுதியவர் சி.பி. ராஜகோபால். இந்த நூலை பெரியார் விமர்சனம் செய்தார். ஸோ உங்களுக்கு இதுல 2 கொஸ்டின் கேட்கிறேன். அடுத்து காங்கிரசின் கடைசி முதலமைச்சர் யார்? தமிழ்நாட்டிலுடைய காங்கிரசின் கடைசி முதலமைச்சர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, சுயமரியாதை திருமணங்கள் சட்டம் யாருடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில்? சரிங்களா? 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழன் டிஎன்பிசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.